ஃபேமிலி, மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து அக்டோபர் மாதத்துல ரிஷப ராசி சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்துக்கலாம். உங்களோட 2ஆம் இடத்துல வந்து தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. சரிங்களா? 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தா வந்து காரசாரமான விவாதம், ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஏற்படும் ஃபேமிலிக்குள்ள. பார்ட்னரோட இல்லைன்னா வந்து ஹஸ்பண்டோட ஏதாச்சும் வந்து ஒய்ஃபோட வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து சின்ன விஷயமா இருக்கும், ஊதி வந்து பெருசாக்கிடுவீங்க. சரிங்களா? அப்போ தேவையில்லாத வீண் விவாதம் வந்து பண்ண வேண்டாம் ஃபேமிலிக்குள்ள. முதல் 20 நாள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு போராட்டமான நாட்களா இருக்கும். ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன விஷயத்த வந்து விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள இருக்கிறது ரொம்ப ஒரு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சரிங்களா? விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாம வந்து வம்ப வந்து வளர்க்க வேண்டாம். அந்த வீண் வாக்குவாதத்தை வந்து வளர்க்க வேண்டாம். விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன, அதாவது 2ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கிறாரு. சரிங்களா? 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சியா இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கிறார்.